இவ்ளோ தூரம் சொல்லியும் போயிட்டாரே, பொண்டாட்டிக்காக போகாம இருந்தாதான் என்ன? ஏன் என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம போயிட்டாரு? என்ன தீபா, கீழே வருவான்னு பார்த்தா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? வா சாப்பிடலாம். ஆ, இல்ல எனக்கு வேணாம் அண்ணி, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் பசிக்கலையா? ஆமா. என்ன பசிக்கலன்னு சொல்ற? சாப்பிட்டு மாத்திரை போடணும்ல, அதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு. அண்ணி, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறமும் ஏன் நோய் நோய்னு பேசிட்டே இருக்கீங்க? நான் வரல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏண்டி, சாப்பிடுதானே கூப்பிட்டேன், அதுக்கே இப்ப எரிஞ்சு விழற? சரி, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? எடுத்துட்டு வரவா? ஐயோ, ஒண்ணும் வேண்டாம், என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? பாருங்க, நான் உங்க ஞாபகமாவே இருக்கிறதுனால நீங்க என் முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்கு. ம்? இப்பவும் பாருங்க, நான் கனவுல கை பிடிச்சாலும் நேர்ல பிடிச்ச மாதிரியே இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்களே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க, நான் தாங்க இங்க இருக்கேன். நிஜமாவா? அப்ப இது கனவில்லையா? நிஜம்தான். அப்ப நீங்க பெங்களூருக்கு போலையா? ஆமா, போல. ஏன் போகல? உங்களால தான். என்னாலயா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு தான் நான் பெங்களூர் போறது பிடிக்கலையே, அதனால தான் போல. ஆனா நீங்க தான் கம்பெனி கடமை வேலைன்னு சொல்லி போயே திருவன்னு சொல்லி கிளம்புனீங்களே, இப்ப என்னாச்சு? நீங்க தானங்க ஃபீல் பண்ணீங்க, அதனால தான் திரும்ப வந்துட்டேன். அப்ப இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருப்பீங்களா? ம், இன்னைக்கு லீவ் தான், இங்க தான் இருப்பேன். தீபா, வாங்க அண்ணி. ஜூஸ் கொண்டு வந்திருக்க. தம்பி, நீங்க இல்லாம தான் காலையில தீபா என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா போல இருக்கு. இப்ப பாருங்க, அவ முகத்தை 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா எரியுது. சரி, உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி. சரி, வெளியே எங்கேயாச்சும் போலாமா? ம், போலாம். ஆ, முதல்ல நம்ம கோவிலுக்கு போலாம், அப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போலாம். ம், சரிங்க. அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். ஏங்க, ம்? மாலையும் அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு போலாமா? ம், வாங்க. மா, ஒரு அர்ச்சனை தட்டு மாலை வேணும். நான் எடுத்துக்கிறேன். ம், எவ்வளோமா? 200 ரூபாய். இந்தாங்க. தேங்க்யூமா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி ச தேவஹே தன்னோ. கோவிலுக்கு வந்தாலே அதுல கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் தனிதாங்க. ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ. ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ. ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ. ஓம் நந்தகோப குலதாதாயே நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலே பவ. வர சாமி. வாங்கோ வாங்க. என்னால இன்னும் நம்பவே முடியல. எதை சொல்றீங்க? எப்பவும் வேலை வேலைன்னு ஓடுற நீங்க
இன்னைக்கு பெங்களூருக்கு போகாம என் கூடவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை நீங்க எனக்கு அடிக்கடி கொடுக்கணும். சரிங்க, வாங்க. ஹலோ கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. இவங்க என் ஒய்ஃப் தீபா. வணக்கம்மா. ஏங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ, அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். என் கார் கிட்ட வா. சொல்லுங்க மேடம். அதோ அந்த கடையில ஒருத்தி இருக்கால. ஆமா மேடம். அவகிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு நீ எஸ்கேப் ஆயிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அண்ணா, இந்த வளையல் எவ்வளோண்ணே? மேடம், ஆ? இந்தாங்க இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரு கொடுக்க சொன்னா? வாங்கி படிச்சு பாருங்க மேடம், அப்புறம் உங்களுக்கு தெரியும். இல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. நீங்க கொடுக்கிற லெட்டரை நான் இதுக்காக வாங்கணும்? நான் வாங்க மாட்டேன். மேடம், லெட்டர் தானே மேடம், இது வாங்குறதுக்கு எதுக்கு மேடம் இவ்வளவு தயங்குறீங்க? வாங்கி படிச்சு பாருங்க மேடம். பிடிங்க. என்ன லெட்டர் இது? ஒன்னும் புரியலையே. யார் கொடுத்தாங்க? என்னவா இருக்கும்? நீ உயிரா நினைக்கிற உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். யார் அவன்? எப்படி ஒரு லெட்டர் கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டான்? இதுல எழுதிருக்கிற மாதிரி அவருக்கு ஏதாவது ஆயிடுமா? இந்த லெட்டர் நம்பர் தான் வேண்டாமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பேசாம லெட்டர் அவர்கிட்ட காட்டி எச்சரிக்கையா இருக்க சொல்லலாமா? ஏங்க, ஏங்க, இப்படி வாங்க. என்ன தீபா, என்னாச்சு? ஏங்க, இவன் உங்களை வெட்ட வந்தான். இவரு என்ன வெட்ட வந்தாரா? ஆமாங்க. யார் சார் நீங்க? எதுக்கு அருவலோட நிக்கிறீங்க? சார், நான் இளநீ வித்து பொழப்பு நடத்துறவன். என்ன போய் உங்களை வெட்ட வந்தேன்னு சொல்றாங்களே, நியாயமா சார்?
இல்ல இல்ல இவன் உங்களுக்கு கொல்லதான் வந்தான். இப்ப அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மாத்தி பேசுறாங்க இவன். ஏமா இவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்குமா அவரை கொலை செய்யணும்? வீணா என் மேல பழிப்படாதீங்கம்மா. ஏய் போய் பேசாத. நீ இந்த அருவாளோட இவரையே பார்த்து ஆவேசமா வெட்டதானே வந்த. ஏமா உங்களுக்கு புத்தியில ஏதாவது கோளாறா? இளநிக்காரனை போய் கொலைகாரன்னு சொல்றீங்களே, இது அந்த சாமிக்கு அடுக்காதுமா. இல்லங்க, இவன் உங்களை வெட்டத்துக்கு தான் வந்தான். இப்ப இவன் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை நம்பாதீங்க. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றது மட்டும் நம்புங்க. சார் என்ன இந்த அம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க? விட்டா நான் தான் கொலை செய்ய வந்தேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க போல இருக்கு. ஏய் அதுதான்டா நிஜம். நீ தான் இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. தீபா அமைதியா இருங்க. நீங்க போங்க சார். ஏங்க ஓகே சார், நீங்க பாருங்க. ஓகே கார்த்தி. ஏங்க ஏங்க அவனை விட்டீங்க? அவன் உங்களை வெட்டதாங்க வந்தான். போலீஸ் தானே புடிச்சு கொடுத்துருக்கணும். நீங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? தீபா கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் தான் அப்படி பண்ண வந்தாருன்னு தெரியாம எதுவும் பேச முடியாது. எனக்கு கொஞ்சம் நம்புங்கங்க. அவன் உங்களை கொலை செய்ய தான் வந்தான். நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வளையல் கடைக்கிட்ட நான் நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒருத்தன் வந்து என் கையில இந்த பேப்பரை கொடுத்துட்டு போனான். இதுல உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான்னு எழுதிருக்குங்க. அப்பன்னு பார்த்துதான் அந்த இளநீர்கார அருவாளோட உங்களை வெட்ட வந்துட்டு இருந்தான். அதனாலதான் அவன் வெட்ட வந்தான்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன். அந்த பேப்பர் கொடுங்க. ஏங்க இதுல ஒண்ணுமே எழுதலையே. இல்லங்க, நான் சொன்ன மாதிரி எழுதி இருந்துச்சு. ஆனா இப்ப இதுல காணோம். எப்படி மாறுச்சுனே தெரியல. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி எழுதி இருந்தா இப்ப எப்படி வெறும் பேப்பரா இருக்கும்? அதாங்க எனக்கும் புரியல. நடக்கிற எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. இந்த குழப்பத்துல எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. தீபா டென்ஷன் ஆகாதீங்க. அது என்னன்றத பாத்துக்கலாம். இந்த பேப்பர்ல நான் சொன்ன மாதிரி எழுதி இருந்துச்சு. நான் சொல்றத நம்புங்க. சரிங்க, நான் நம்புறேன். முதல்ல வீட்டுக்கு போலாம், மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வாங்க. தீபா, உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய கார்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் தப்பு. அதனால இந்த மாதிரியான சித்திரவதையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏங்க உண்மையாவே நீங்க சாக போறீங்கன்னு இந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சுங்க. நான் சொல்றத நம்புங்க. சரிங்க, நீங்க சொல்றத நான் நம்புறேன். வாங்க. என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா, போயிட்டு வந்துட்டோம். தீபா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? கோயிலுக்கு போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைமா, அதான் அவங்க டல்லா இருக்காங்க. சாமி கும்பிட போன இடத்துல என்னப்பா பிரச்சனை? இவன் உங்களை வெட்ட வந்தான். அப்போ இந்த பேப்பர்ல எதுவுமே இல்லையா? ஆமாமா, நான் பார்க்கும்போது அதுல எதுவுமே இல்லை. ஆனா தீபா அதுல எழுதி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இல்ல அத்தை, அதுல இவரோட உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தான் எழுதி இருந்துச்சு. என்னோட கண்ணால நான் பார்த்தேன் அத்தை. நீங்களாச்சும் நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க அத்தை. தீபா, பதட்டப்படாத. இங்க உன்னை யாரும் நம்பாம இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அத்தை பதட்டப்படாம இருக்க முடியும்? ஒருத்தன் வந்து இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த பேப்பரை கொடுத்துட்டு போறான். அந்த பேப்பர்ல இருந்த மாதிரியே ஒருத்தன் அருவாளோட ஓடி வரான். கிட்ட வந்த பிறகு நான் எள்ளி வெட்டுறவன் சொல்றான்.
இந்த பேப்பரை பாருங்க அத்தை. தீபா இதுல ஒண்ணுமே எழுத காணோமேமா. அத்தை, இதுல ஏதோ சதி நடக்குது அத்தை. ஆனா எதுக்காக இப்படி நடக்குதுன்னு மட்டும் தெரியல. தீபா சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான்ப்பா. அன்னைக்கு இவ குடிச்ச ஜூஸ்ல ஏதோ கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இதுலயும் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருப்பா. சரிங்க. உண்மையிலேயே என்ன நம்புங்க, அந்த லெட்டர்ல இருந்தது எல்லாமே உண்மைதான். நான் தான் நம்புறேன்னு சொல்லிட்டேன்லங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி, என்ன விஷயம்? திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? சார், ஒரு விஷயமா உங்களை பார்க்கணும். எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், வாங்க. சரிங்க சார், நான் இப்போ வரேன். ஸோ இந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம் சார். தீபா போய் சொல்ல மாட்டாங்க. இந்த பேப்பரில் என்ன எழுதிருந்துச்சுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும் கார்த்தி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 கேஸை நான் டீல் பண்ணியிருக்கேன். இந்த மேஜிக் பேனாலாம் மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. அந்த பேனாவில் எழுதுனா கொஞ்ச நேரத்தில் மாயமாக மறைஞ்சிரும். அந்த மேஜிக் பேனா டெக்னிக் தான் இதுலேயும் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி, எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்தா இதில் என்ன எழுதிருந்துச்சுன்னு கம்மா ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவார். கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். கவலையப்படாதீங்க கார்த்தி, கண்டுபிடிச்சிடலாம். மகாதேவன் சார், இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். இந்தாங்க, இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேவிட்ட கொடுங்க. அவர் இதில் என்ன எழுதிருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகே சார். டிலே பண்ணாமல் சீக்கிரமாக போங்க. சரிங்க சார். இங்கே பக்கத்தில் தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுட்டு வந்துடுவார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இங்கே பக்கத்தில் தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுட்டு வந்துடுவார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இதை வந்துட்டாரு. என்ன மகாதேவன், டேவிட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அவர் பேப்பர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாரு? சார், நீங்கள் டவுட் பட்டது கரெக்டு தான் சார். மேஜிக் பேனால தான் எழுதியிருக்காங்க. அதான் அது 10 நிமிஷத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. இதில் என்ன எழுதிருந்துச்சுன்னு சொன்னாரா? சொன்னார் சார். நீ உயிரா நினைக்கிற உன் புருஷன்
இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான்னு இதுல எழுதியிருந்ததா சொன்னார் சார். இதுல உன்னோட புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான்னு எழுதி இருந்துச்சுங்க. அப்போ உங்க ஒய்ஃப் சொன்னது கரெக்டு தான். யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும். மேபி நீங்க சொன்ன மாதிரி இது உங்க அண்ணியோட செயலா கூட இருக்கலாம். உங்க வீட்டில் லேடி ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க கூட இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு.